குருவியின் தங்க வீடு. ஒரு அழகான காட்டுல இருந்த ஒரு மரத்தோட கிளையில மீனுக்குருவி ஒரு சின்ன கூட்டுல தன்னோட குழந்தைக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. என் செல்லங்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா உங்களுக்காக ஒரு பெரிய மர வீட்டை கட்ட போறேன். அம்மா, நம்மளோட மர வீடு எப்பமா தயாராகும்? அவசரப்படாதீங்க பசங்களா, மர வீடை ரொம்ப உறுதியா கட்டணும். அதுக்கு நிறைய மரக்கட்டைகள் தேவைப்படும். அம்மா ஒவ்வொரு நாளும் உணவெடுக்க போகும்போது என்னால முடிஞ்ச அளவு மரக்கட்டைகளை சேமிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம வீடு கட்டுற வேலையை தொடங்கிடலாம். அம்மா, நான் நம்மளோட மர வீட்டுல நிறைய பூக்களை வச்சு அலங்கரிப்பேம்மா. ரொம்ப நல்லது குழந்தைங்களா, 2 பேரும் இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு வீட்டுல பத்திரமா இருந்துக்கோங்க. அம்மா போய் மரக்கட்டைகள் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன மீனுக்குருவியோட கண்கள்ல ஒரு பெரிய மரக்கட்டை தென்பட்டுச்சு. இந்த மரக்கட்டை பாக்குறதுக்கு நல்ல வலுவா இருக்கு, இதை எப்படியாச்சும் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த மரக்கட்டைய தூக்குச்சு. ஐயோ, இந்த மரக்கட்டை எவ்வளவு கனமா இருக்கு, இதை எப்படி தூக்கி கொண்டு போறது அப்படின்னு மீனுக்குருவி பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த இடத்துக்கு மயிலம்மா பறந்து வந்தாங்க. மீனு, இந்த மரக்கட்டைய பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? மயிலி, எப்படியாச்சும் இந்த மரக்கட்டைய நான் என்னோட இடத்துக்கு கொண்டு போயாகணும். ஆனா என்னால இதை தூக்கவே முடியல. கவலைப்படாத மீனு, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்ன மயிலி அந்த மரக்கட்டைய தூக்கி மீனுக்குருவியோட முதுகுல வச்சது. மயிலி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் மரத்து மேல உட்கார்ந்திருந்த காலுக்காகவும் பார்த்துச்சு. இந்த மீனுக்குருவி ஒவ்வொரு நாளும் மரக்கட்டைகளை எடுத்து எங்க தான் கொண்டு போய் வைக்குதுன்னு தெரியல. இன்னைக்கே நான் இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காக சத்தமே இல்லாம மீனுக்குருவிய பின்தொடர ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் அந்த கனமான மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு மரபந்துக்குள்ள போச்சு. பிறகு அந்த மரக்கட்டைய தான் சேமிச்சு வச்ச மரக்கட்டைகள் கூட வச்சுட்டு மறுபடியும் தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. காலுக்காக அந்த மரபந்துக்குள்ள பறந்து போச்சு. ஆகா, நானும் இந்த குருவிய சாதாரணமா நினைச்சேன். பரவாயில்ல, இவ்ளோ மரக்கட்டைகளை சேமிச்சு வச்சிருக்கு. இதை இப்பவே ராணி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. காலு, பழங்களை எடுத்துட்டு வரேன்னு தானே போனீங்க, இப்ப வெறுங்கையோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒழுங்கா போய் ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வாங்க. ராணி ராணி இரு, கோவப்படாத. அதை விட ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன? சாப்பாடை விட சந்தோஷமான செய்தியா? என்ன? சீக்கிரம் சொல்லி தொலைங்க. ராணி, அந்த மீனுக்குருவி ஒரு மரபந்துக்குள்ள நிறைய மரக்கட்டைகளை சேமிச்சு வச்சிருக்கு. இன்னைக்குதான் அது மரக்கட்டைகளை சேமிக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சேன். அட, இது உண்மையிலேயே சந்தோஷமான செய்தி தான் காலு. வாங்க, இப்பவே அந்த மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்து சந்தையில கொண்டு போய் வித்தா நமக்கு நிறைய தானியங்களும் பழங்களும் கிடைக்கும். அமரணி பாபா, இப்பவே போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 காகங்களும் வேகமா அந்த மரபந்த நோக்கி பறந்து போனாங்க. பிறகு காலுவும் ராணியும் அங்கிருந்த எல்லா மரக்கட்டைகளையும் எடுத்துக்கிட்டு சந்தையை நோக்கி பறந்து போனாங்க. காகங்களே, இந்த எல்லா மரக்கட்டைகளுக்கும் நான் ஒரு கூடை நிறைய அரிசியையும் கூடை நிறைய பழங்களையும் தான் தருவேன். ஆனா இது மழைக்காலம், இந்த மரக்கட்டைகளை வித்தா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். எனக்கு 2 கூடை நிறைய பழங்களை கொடுங்க. அதெல்லாம் முடியாது காலு, இந்த மரக்கட்டைகளுக்கு இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். காலு, எதுக்கு இந்த குருவி கிட்ட வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த மரக்கட்டைகளா? கொடுத்துட்டு கிடைச்சதை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுவும் ராணியும் அந்த மரக்கட்டைகளை விற்று கூடை நிறைய தானியத்தையும் பழங்களையும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அதே நேரத்துல இது எதையுமே தெரியாத அப்பாவி மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்க கிட்ட சந்தோஷமா இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, நான் வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா மரக்கட்டைகளையும் சேமிச்சிட்டேன். நாளைக்கு நாம வேலையை தொடங்கிடலாம். அம்மா, உங்க கூட சேர்ந்து நான் வீடு கட்டுறது எப்படின்னு கத்துக்கிறேம்மா. அதுக்கப்புறமா சின்ன சின்ன மரக்கட்டைகளை வச்சு நானும் சின்ன சின்னதா வீடு செய்ய போறேன். ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்க வீடு கட்ட கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த காட்டுல மழைய அறிவிக்கிற ஆந்தை ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்காக பறந்து வந்துச்சு. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, எல்லா பறவைகளுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நம்ம காட்டுல வரலாறு காணாத புயலும் மழையும் வரப்போகுது. எல்லா பறவைகளும் உங்களோட வீட்டை வலுவா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆந்தையார் அங்கிருந்து பறந்து போனாங்க. அம்மா, மழை வர போகுதாம்மா. நாம இன்னும் நம்மளோட வீட்டை கட்டவே ஆரம்பிக்கல. குக்கு,
பயப்படாதப்பா, நாம நாள் முழுவதும் கடுமையா வேலை செஞ்சு சீக்கிரமா நம்ம வீட்டை உறுதியா கட்டிடலாம். நான் இப்பவே போய் மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட மரபொந்த நோக்கி பறந்து போச்சு. ஐயோ கடவுளே, என் குழந்தைங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச மரக்கட்டைகள் மழை வேற வரப்போகுது. நான் இப்ப என்ன செய்யறது? என்னோட மரக்கட்டைகளை எல்லாம் யாரு திருடி இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. பட்டாம்பூச்சி அம்மா, இந்த பொந்துல இருந்து யாராவது மரக்கட்டைகளை எடுத்துட்டு போறத பாத்தீங்களா? இல்ல குருவி, நான் யாரையும் பார்க்கல. நீ அழாத. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. மீனுக்குருவியும் ரொம்ப வருத்தத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, மரக்கட்டைகள் எல்லாம் எங்கம்மா? நாம சீக்கிரம் வீடு கட்டணும், மழைக்காலம் வரப்போகுது. செல்லங்களா, அம்மாவை மன்னிச்சிருங்க. அம்மா கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச மரக்கட்டைகளை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் தங்களோட மரக்கட்டைகளை நினைச்சு அழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மீனுக்குருவியோட கூடு முழுவதும் தண்ணீரால நனைஞ்சிடுச்சு. குழந்தைங்க எல்லாரும் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப குளிருதும்மா. இப்ப என்னம்மா செய்யறது? பசங்களா, பயப்படாதீங்க. அம்மா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அந்த மரபொந்த நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவியும் குழந்தைங்களும் அந்த மரபொந்துக்குள்ள மழை நனையாதபடி பாதுகாப்பா உட்கார்ந்திருந்தாங்க. அதே நேரத்துல காகங்களோ மீனுக்குருவியோட மரக்கட்டைகள்ல இருந்து கிடைச்ச தானியத்தையும் பழங்களையும் அந்த மழைய ரசிச்சபடியே ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆகா காலு, இந்த மழைக்காலம் நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் தந்திருக்கு. இந்த தானியத்தையும் பழங்களையும் நம்ம ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம். கொஞ்ச நாட்களுக்கு நாம உணவு தேட போகணும்னு அவசியமே இல்ல. ஆமராணி, நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளும் மழைக்காலத்துக்கு மரக்கட்டைகளை சேமிச்சு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுவும் ராணியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு பசிக்குதும்மா. சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? குக்கு, நீ அக்கா கூட இங்கே உட்கார்ந்துக்கோ. அம்மா சீக்கிரமா வெளியே போய் உனக்கு இனிப்பான பழங்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச தூரத்திலேயே மீனுவோட கண்ணுக்கு ஒரு மாமரத்துல ஒரு மாம்பழம் தொங்கிக்கிட்டு இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த மாமரத்தோட பக்கத்துல போச்சு. அந்த நேரத்துல ஒரு மண்ணுக்குள்ள ஏதோ மின்னுறது மாதிரி மீனுவோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அட, இது என்ன? இந்த மலையில ரொம்ப பளபளப்பா மின்னுதே அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த இடத்தை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவி அதுல இருந்த மண்ணை எல்லாம் நீக்கி பார்த்த நேரம் அதுல ஒரு அழகான தங்க வீடு இருந்துச்சு. அட, இது என்ன தங்க வீடு? இந்த காட்டுல இந்த தங்க வீடு எப்படி வந்திருக்கும்னு தெரியலையே. கடவுள் தான் எனக்கும் என் குழந்தைங்களுக்காக இந்த வீட்டை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த தங்க வீடை எடுத்துக்கிட்டு தன்னோட மரக்கிளைக்கு பறந்து போச்சு. பசங்களா, சீக்கிரம் வாங்க. அம்மா உங்களுக்காக ஒரு பெரிய ஆச்சரியத்தை வச்சிருக்கேன். ஆச்சரியமா? என்னம்மா அது? இந்த மலையில எங்களை கூப்பிடுறீங்க? பசங்களா, அத பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சீக்கிரம் வாங்க. உடனே குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வத்தோட தான் அம்மா கூட பறந்து போனாங்க. மீனுக்குருவியும் குழந்தைங்களும் அந்த தங்க வீட்டுக்குள்ள ரொம்பவும் பாதுகாப்பா இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள மழையோட குளிர் தெரியாம ரொம்பவும் கதகதப்பா இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவியோட தங்க வீட்டை பார்த்து காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அட மீனு, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். இப்படி ஒரு தங்க வீடு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா புராண, கடவுளோட கருணை தான் இதெல்லாம். இந்த வீடு ரொம்பவும் அழகா இருக்கு. இந்த வீடு எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல இந்த வீட்டை பார்த்த காலுவும் ராணியும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அரவிந்த், விதுஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தீபிகா, சஜித், சசி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மொலினா, மோஜிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கவினேஷ், கவினிலா 2 பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். ஆருஷி, ரெத்வின், பிருத்வி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மாரிமுத்து, மஞ்சுளா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய
பெரிய ஹாய். ஹாய் மதுமகி. தருண் வர்ணிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நந்தா ரூபன் மகிழினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மெலினா ரிதன் தர்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரஜினி. ஹாய் அல்லா பக்கஸ் ஜெனிமா கரீஷ்மா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆயிஷா ரஜினா ஸ்ரீ ஜோஷிகா ஸ்ரீ வர்ஷன் வர்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.